கொஞ்சம் கூட மேக்கப்பே போடாம அப்படியே வந்து படத்துல நடிச்ச டாப் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நயன்தாரா. கமர்ஷியல் ஹீரோயினாகவும் கிளாமர் ரோல்லையுமே பார்த்த நயன்தாராவை சில படங்கள்ல ரொம்ப நேச்சுரல் லுக்லையும் பார்த்திருக்கோம். குறிப்பா மூக்குத்தி அம்மன் படத்தை எடுத்து பார்க்கலாம். அதுல அதிகமா கிளாமர் மேக்கப்பே இருக்காது. கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த எளிமையான தோற்றத்துல தான் இருப்பாங்க. அம்மன் கேரக்டர்ல நடிக்கணும், அப்ப இவ்வளவு மேக்கப் போடணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. அம்மன் முகம் இயற்கையாவே நயன்தாராக்கு உண்டு. அதனால தான் அவங்க அதிக மேக்கப் இல்ல அப்படின்னாலும் நமக்கு அம்மனா காட்சி அளிச்சாங்க. சில சீன்ஸ்லாம் பாருங்க, ஹெவி மேக்கப்பே இருக்காது. ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா முகத்துல அப்படி ஒரு பொலிவு இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாய் பல்லவி. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப பொருத்தமான நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். சாய் பல்லவி ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ணி பாருங்க. எந்த ஒரு படத்துலயும் ஹெவியான மேக்கப்பே இருக்காது. பிம்பிள்ஸ் இருந்தாலுமே அதோட வந்து நடிப்பாங்களே தவிர அதை மறைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஹெவி மேக்கப்பும் போட்டதே கிடையாது. சாய் பல்லவியை கிளாமரா நடிக்க சொல்லி எத்தனையோ வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆனா அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. ஒருவேளை சாய் பல்லவி கிளாமரா நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்தியால இருக்கக்கூடிய முக்காவாசி படத்துல அவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. ஆனா சாய் பல்லவி அது வேண்டவே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை காலம் சாய் பல்லவிய மலர் டீச்சரா பார்த்துட்டு இருந்தோம். இனிமே சீதையா பார்க்க போறோம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே சாய் பல்லவிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. படம் ரிலீஸ் ஆனா என்ன ஆகுமோ தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. கமர்ஷியல் சினிமாவுல ரொம்பவே கிளாமரஸான ஹீரோயின் சொல்லப்பட்டவங்க சமந்தா. ஆனா ஒரு சில படங்கள்ல கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சிம்பிளா நேச்சுரல் லுக்லயும் நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சூப்பர் டீலக்ஸ். அந்த படம் பார்த்திருக்கீங்களா? அதுல சமந்தாவோட அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப ராவா இருக்கும். அதுல ரியலிஸ்டிக்கா நடிச்சிருப்பாங்க. சமந்தாவை பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்காது. ஏதோ நம்ம தெருவுல இருக்கிற பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அந்த கேரக்டரா இந்த அளவுக்கு யாராலையும் அழகா காமிச்சிருக்க முடியாது. அதுல ஒரு சின்ன மேக்கப் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டரோட தனித்துவமே போயிருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ராஜேஷ். இன்னைக்கு பல ஹீரோயின்ஸ் கிளாமரா நடிச்சு தன்னோட இடத்தை தக்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யா அப்படி இல்ல. ஒரு சாதாரண குடும்ப பொண்ணா 2 பசங்களுக்கு அம்மாவா நடிச்சு தமிழ் சினிமாவுல ஒரு நிரந்தர இடத்தை பிடிச்சாங்க. இவங்க காக்கா மூட்டையில பண்ணது ஒரு சாதாரண ஆக்டிங்கே கிடையாது. சும்மா பீக் லெவல் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணமே மேக்கப்பே இல்லாம அந்த ஒரிஜினாலிட்டியை காமிச்சதுதான். அதுல ஏதாவது மேக்கப் பண்ணி சொதப்பி இருந்தாங்க அப்படின்னா அந்த கேரக்டரோட அழகே போயிருக்கும்.